அக்கா வந்து வெற்றி கிட்ட எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுடான்னு ரம்யாவோட காலேஜ்ல ஏதோ சாப்பாடு போட்டி நடக்குதாம். ஜெயிச்சா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும்னு சொல்றா. நீ கொஞ்சம் அவளை கூப்பிட்டு போயிட்டு வாயேன்னு சொல்ல, அவன் நடிப்பை பார்த்து போன தடவை ஏமாந்துட்டேன், ஆனா இந்த தடவை ஏமாற மாட்டேன்னு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றான். அப்ப சோறு பொங்கவும் அக்கா நீயே அவங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ரம்யாவும் ரொம்ப கெஞ்சி கூத்தாடுனதும் வரலேன்னு சொன்னா என்ன விடவா போறேன்னு அவளோட மொபைலை வாங்கி ஐசுக்கு கால் பண்ணி பார்த்தா ரிங்கு போகுது. ஆனா அவ்வளோ நேரமா அவனோட மொபைல்ல இருந்து ட்ரை பண்ண அவனுக்கு மட்டும் பிஸி பிஸினே வந்திருக்கும். ஏன் இப்படி வருதுன்னு தெரியாம ரம்யா கிட்ட கேட்டா, என்னடா இது கூட தெரியாதா, அவங்க உன்னை பிளாக்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றா. உடனே நம்ம பையனும் ரொம்ப சோகமா அங்க இருந்து கிளம்புறான். இங்க ராஜனும் ரகுபதியும் வந்து குமரேசனை பார்த்தா அவர் படுத்த படுக்கையே கிடக்குறாரு. நீங்க இதுவரை பண்ண தப்பாலாம் நான் மன்னிச்சிடுறேன், ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க, அந்த பணம் அப்படி எங்க தான் போச்சுன்னு கேட்க, அந்த பணத்தை எடுத்தது நான் தான், அன்னைக்கு குடும்ப கஷ்டத்தினால அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனா அந்த பழி இன்னொருத்தர் மேல விழுந்ததை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பணத்தை எடுத்த டைமும் சிதம்பரம் வெளியே போன டைமும் ஒன்னா இருந்ததுனால அவன் தான் இதை பண்ணான்னு எல்லாரையுமே நம்ப வச்சுட்டேன். நான் அன்னைக்கு அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சிதம்பரம் இதை பண்ணலேன்னு மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு. இங்க விக்கியோட அம்மா ரெசார்ட்டுக்கு வந்து அவனை நல்லா விசாரிச்சுட்டு, நீ என் கூட பேசி ஒரு வாரம் ஆச்சு, வீட்டு பக்கம் வர்றதே இல்ல, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேற, அதான் உன்னை பார்க்க நேர்லயே வந்துட்டேன்னு சொல்றாங்க. நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி வேணியும் ஐசுவும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டதும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்றான். அப்ப வேணியும் ஐசுவும் அந்த பக்கம் போறத பார்த்து அவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வேலையெல்லாம் எப்படி போகுது, விக்கி எப்படி வேலை பார்க்கறான்னு கேட்க அவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நல்லா வேலை பார்க்கறான்னு சொல்றாங்க. உடனே காலையில இருந்து டிராவல் பண்ணி வந்ததுனால எப்படி உனக்கு பசிக்கும்ல, வா நம்ம போய் சாப்பிடலாம்னு கூப்பிட வேணியும் ஐசுவும் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ரம்யாவும் வெற்றியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு பில் போட வர கடைக்காரரும் எல்லாத்துக்கும் பில் போட்டு பில்ல கையில கொடுக்க ரம்யா அதை வாங்கி பார்த்து, என்ன எல்லாத்துக்குமே இவ்வளவு விலை போட்டிருக்கீங்க, நான் பில்ல பார்க்காம காசை கொடுத்துருவேன்னு நினைச்சீங்களான்னு கடைக்காரர்கிட்ட சவுண்டு விட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்க, யோ என்னையா இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டா, அண்ணே சாரிண்ணே அது கொஞ்சம் லூசுனா வீட்டுல வச்சு பாத்துக்கப்பா, வேணும்னா வாங்குங்க இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு சொல்ல வெற்றியும் வேகமா ரம்யாவை வெளியே கூப்பிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்னா அப்படிதான் விலை இருக்கும்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பைக் நிப்பாட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறத பார்த்து ரம்யா ரொம்ப கோவமா டிக்கிக்குள்ள இருந்த காம்பஸை எடுத்து வேகமா வந்து வண்டி டயரை குத்தி பஞ்சர் பண்ணி விடுறா. வெற்றியும் இதை பார்த்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வாடி போலாம், அவர் வந்துட போறாருன்னு அவளை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகி தூரத்துல நின்னு பார்க்க அவரும் வெளியே வந்து டயர் பஞ்சர் ஆகி இருக்கதை பார்த்து எந்த நாதாரி இப்படி பண்ணிட்டு போச்சுன்னு விறுவிறுன்னு கடைக்குள்ள போயிட்டு கடைக்காரனை கூப்பிட்டு வந்து, உன் கடைக்கு பொருள் வாங்க வந்தா எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு, ஒரு செக்யூரிட்டி கூட போட முடியாதான்னு கத்திட்டு போறாரு. இங்க விக்கி அம்மா கிட்ட ரெசார்ட்ல ஃபுட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, உனக்கும் வேணிக்கு என்னடா பிரச்சனை, நீ வேணி ஐசு எல்லாம் காலேஜ் படிக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க, வேணி உனக்காக காலேஜ் படிக்கும்போது எவ்வளவோ பண்ணியிருக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு போய் அவங்க கிட்ட பேசு, வேணி மாதிரி பொண்ணெல்லாம் எங்க தேடினாலும் கிடைக்காது, அப்படியே ஐசு கிட்டையும் பேசுற வழியை பாரு, கண்டிப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி கேட்பேன்னு சொல்ல விக்கியும் நான் கண்டிப்பா பேசுறேன்னு சொல்றான். இங்க வெற்றி ரம்யாவை கூப்பிட்டு வரும்போது எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள் வண்டியை பஞ்சர் பண்ண, பாவம் அந்த ஆள் இப்ப எப்படி வீட்டுக்கு போவான்னு கேட்டா, அப்ப நான் பாவம் இல்லையான்னு கேக்குறா. நீ என்னடி பாவம், உன்னை நம்பி வந்த நான் தான் பாவம்னு சொல்ல அவர் என்னோட அப்பான்னு சொன்னதும் அப்பாவான்னு வெற்றி சாக்காகிறான். அப்புறம் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்து என்னாச்சுன்னு கேட்க, என் சின்ன வயசுலயே எங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாரு, அம்மா அடிக்கடி அவர் இப்ப இருக்கிற ஃபேமிலியோட பாப்பாங்க, அவர் சந்தோஷத்துக்காக எங்களை விட்டுட்டு போயிட்டு இப்ப அவர் சந்தோஷமா இருக்கதை என்னால பார்க்க முடியலன்னு சொல்றா. வெற்றியும் சரி விடு ஃபீல் பண்ணாதன்னு சொன்னா, உனக்காக உங்க அப்பா ஓடி போயிட்டாரு, ஆனா எனக்கு என் கண் முன்னாடியே வந்து வெறுப்பேத்துறாரு, என்னை மன்னிச்சுக்கோ, இது தெரியாம நான் வேற உன்னை திட்டேன்னு சொல்ல அவளும் சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்றா. இங்க ஜான் வந்து விக்கி பண்ண ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்து, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பேசிக்கான ஃபுட்டை கூட உங்களால பண்ண முடியாதா, போய் முதல்ல பேசிக்கை கத்துக்கிட்டு வாங்க, அங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் வந்திருக்காருன்னு தெரியுமா, அவர்கிட்ட போய் இதை கொடுத்தா என்ன நினைப்பாரு, நான் உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தர்றேன், ஒழுங்கா இதை மறுபடியும் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். விக்கியும் எல்லாரும் முன்னாடியும் திட்டினதுனால ரொம்பவே சோகமாயிடுறான். 10 நிமிஷத்துல எப்படி அந்த ஃபுட்டை ரெடி பண்ண முடியாதுன்றதுனால அந்த வேலையை 2ஆ பிரிச்சு பண்ணலாம்னு விக்கிக்கு ஐசு வந்து ஹெல்ப் பண்ண 2 பேரும் சேர்ந்து அந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்துல ஜானும் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க இப்ப இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அந்த டிஷ்ஷையும் எடுத்துட்டு போறாரு. விக்கியும் தயங்கிக்கிட்டே அவகிட்ட தேங்க்யூ சொல்லலாம்னு வந்தா ஐசு அங்க இருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறா. அப்புறம் ரகுபதி வந்ததும்,
நேரா நெடுமாறனை பார்க்க கிச்சனுக்கு வந்து அக்கவுண்டன்ட் குமரேசனை பார்த்தேன்னு சொல்ல, சார் நீங்க அவர் இறந்துட்டதா சொன்னீங்க. இல்ல நெடுமாறன், அவன் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கான். படுத்த படுக்கையாயிட்டதுனாலயோ என்னமோ அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நம்ம நினைச்ச மாதிரியே சிதம்பரம் அந்த பணத்தை எடுக்கலைன்னு சொன்னதும் நெடுமாறன் ரொம்பவே ஷாக்காகுறான். அவன் அந்த பணத்தை திருடலைன்னா எதுக்காக ஓடி போகணும்? அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அவனை கண்டிப்பா நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு நெடுமாறனும் ரொம்பவே அப்செட்ல இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.